மகர ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னா அது தற்செயலாக நடக்கலைங்க. இது ஒரு அழைப்புங்க. நீங்கள் இப்போது வாழ்க்கையில் ஏதாச்சும் மாறாதான்னு காத்துட்ருக்கீங்க. ஒரு நல்ல செய்தி, ஒரு சேஞ்ச், ஒரு சுபகாரியம். ஆனால் என்ன ஆச்சு? அந்த நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கடைசி நிமிஷத்தில் கை கெட்டினது வாய் கேட்டாமல் போயிடுங்க. இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாமல் மனவலியோட நான் என்ன தப்பு பண்ணேன்னு கடவுளிடம் கத்தி அழுதுருக்கீங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிஜங்க, இந்த தடை, இந்த கஷ்டம், இந்த மன அழுத்தம் இதெல்லாம் உங்களை தோற்கடிக்க வரலங்க, உங்களை எழுப்ப தான் வந்திருக்குதுங்க. மகர ராசிக்காரர்களுக்காக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. ஆனால் அந்த மாற்றம் வரணும்னா நீங்கள் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணணுங்க. உங்கள் மனசில் இப்போ இருக்கிற கவலையை நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வம் பேரை கமெண்ட்ல எழுதுங்க. மறக்காமல் ஊர் பேரையும் சேர்த்து எழுதுங்க. மேலும் இன்னும் நீங்கள் நம்ம குடும்பத்தில் ஜாயின் ஆகலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே சேர்ந்துக்கோங்க. வாங்க இன்னைக்கு உங்க விதியை மாற்ற போற மகர ராசி பலனுக்குள் நாம செல்லலாம்ங்க. கால புருஷ தத்துவத்தின் 10வது ராசியான மகர ராசிக்காரங்களுக்கு வணக்கம்ங்க. மந்தன்னு அழைக்கப்படும் சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த உழைப்பையே உயிர் மூச்சா கொண்ட மகர ராசி நேயர்களே, பாறைய பிளக்கும் தன்னம்பிக்கையும் எப்பேற்பட்ட சவாலையும் பொறுமையாக கையாண்டு வெற்றி பெறுபவர்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஆதிசிவனின் அருளும் உங்கள் ராசிநாதன் தர்மவான் சனி பகவானின் ஆசியும் எப்போதும் முழுமையா கிடைக்கட்டும்ங்க. மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நாம பேச போற இந்த விஷயம் வெறும் ஜோதிட பலன் கிடையாதுங்க. இது உங்களில் பல பேரோட வாழ்க்கையில இப்போ நிமிடத்துக்கு நிமிடம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு கசப்பான உண்மைங்க. நமக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள்? தூணாக நின்றவர்களே இப்படி முதுகுல குத்துறாங்களே, இந்த ஒரு கேள்வி மகர ராசிக்காரங்களை தூக்கத்தை மொத்தமா கெடுத்துட்டு இருக்குதுங்க. ராத்திரி படுத்தா மனசு ஒரு பாரமான இரும்பு தூண் மாதிரி கனத்துக்கிட்டு வருதுங்க. யாரை நம்பி நம்ம உழைப்ப மொத்தமா கொடுத்தோம்? யாருக்காக நம்ம ரத்தத்தை சிந்தி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினோம்? ஆனா கடைசியில அதே கைகள் நமக்கு பின்னாடி குழி பறிக்குதேன்னு நீங்க உள்ளுக்குள்ள ஆறாத காயத்தோடு இருக்கீங்க. உங்களை பொறுத்தவரை நீங்க ஒரு முறை ஒருத்தரை நம்பிட்டீங்கன்னா அவங்களுக்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்வீங்க. நீங்க மற்றவங்க மாதிரி பேசிக்கிட்டே இருக்க மாட்டீங்க, செயல்ல காட்டுறவங்க. ஆனா நீங்க எவருக்காக அஸ்திவாரமா இருந்து அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சீங்களோ, நீங்க யாருக்காக உங்க உழைப்ப அடகு வச்சு ஒரு அந்தஸ்து தேடி கொடுத்தீங்களோ, அவங்களே இன்னைக்கு உங்களுக்கு எதிரா சதிவலைய பின்னி கொண்டிருப்பத உங்களால நம்பவே முடியலைங்க. நீங்க ஊட்டிய அதே கை இன்னைக்கு உங்க மதிப்பை சிதைக்க காத்துட்டு இருக்குங்கிற கசப்பான உண்மையை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்க. வெளியில பார்க்கும்போது நீங்க ரொம்ப கடினமானவர் போலவும் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாத ஒரு பாறை மாதிரி உங்களை நீங்களே காட்டிக்கிறீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள நீங்க ஒரு ஆழமான கடலை போல அன்பு கொண்டவங்க. அந்த அமைதியைத்தான் இப்போ உலகம் பலவீனமா நினைச்சு விளையாடுதுங்க. உங்களை வீழ்த்தியது யாரோ தெரியாத எதிரி இல்லைங்க, உங்க கூடவே இருந்து உங்க உழைப்புக்கு நிகர் யாரும் இல்லைன்னு புகழ்ந்து உங்களுக்கு கஷ்டம் வரும்போது உனக்கு நான் இருக்கேன்னு உங்க கையை பிடிச்ச அதே கைகள் தான் இன்னைக்கு சமயம் பார்த்து உங்க காலை வாரப்போகுதுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு போராட்டங்கள் புதுசு கிடையாதுங்க. ஆனா நீங்க காட்டின அந்த உண்மையான விசுவாசத்துக்கு கிடைக்கிற வஞ்சகம் அப்படிப்பட்டது இல்லைங்க. உங்க நம்பிக்கையே அது சிதைச்சிருச்சுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா உங்க ஜாதகத்துல 10ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் இப்போ ஒரு நெருக்கடியான கிரக பார்வையில இருக்குதுங்க. இதனாலதான் நீங்க யாருக்காக பாடுபட்டீங்களோ, எவருக்காக உங்கள் சொந்த வாழ்க்கையை தியாகம் செஞ்சீங்களோ, அவர்களே இன்று உங்களை உணர்ச்சியற்றவர்னும் சுயநலவாதினும் தப்பா முத்திர குத்தி ஒதுக்கி வைக்கிறாங்க. உங்க அளவுக்கு அதிகமான அந்த விசுவாசம் மற்றும் மற்றவர்களை சந்தேகப்படாம நம்புற அந்த ஒரு பிடிவாதம் தான் இப்போ உங்களுக்கு பலவீனமா மாறி இருக்குதுங்க. நீங்க செஞ்ச பேருதவியே இப்போ உங்களுக்கு வினையா வந்து நிக்குதுங்க. இந்த வீடியோ வரிசையில நாம முக்கியமான சில விஷயங்களை உடைக்க போறோங்க. குறிப்பா அந்த 3 உறவுகள் யார்,
அவர்கள் எப்படி உங்கள் உழைப்பையே ஆயுதமா பயன்படுத்துறாங்க? ஒன்று, உங்கள் உழைப்பால் வளர்ந்துட்டு இப்போ உங்களை வேண்டாதவர்னு சொல்லும் அந்த முதல் உறவு யார்? 2வது, பாசம் காட்டும் சகுனிகள் போல உங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒளிந்திருந்து உங்கள் ஒவ்வொரு வெற்றியும் தடுக்க துடிக்கும் அந்த நபர் யாரு? 3வது, நண்பன்கிற போர்வையில இருந்துட்டு உங்க விசுவாசத்தை உங்க எதிரியிடம் விலை பேசும் அந்த துரோகி யாரு? இந்த வீடியோவை நீங்க ஒரு நொடி கூட விடாம பார்க்கணுங்க. ஏன்னா இது உங்களுக்காக நான் போடுற வீடியோ இல்லைங்க. உங்க கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருக்கிற அந்த சதியை நீங்க அடையாளம் காட்டி நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்க. உங்களை அழிச்சவங்க முன்னாடி நீங்க மீண்டும் அதே ஆளுமையோட அதே உறுதியோட தலை நிமிர்ந்து நிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த இதோட ஒரு நோக்கம்ங்க. இது உங்களுக்கான எச்சரிக்கை மட்டும் கிடையாதுங்க. இது உங்களுக்கான ஒரு வழிகாட்டிங்க. துரோகத்தால் வரும் காயங்களை விட அந்த துரோகிய அடையாளம் கண்டு ஒதுங்காதது தான் மிகப்பெரிய வீழ்ச்சிங்க. இந்த அறிமுகத்துல உங்க மன உளைச்சலுக்கும் உங்க வாழ்க்கையில இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சரிவுக்கும் காரணமான அந்த நன்றி மறந்த சூழலை பத்தி பார்க்க போறோம்ங்க. மகரத்தின் உழைப்பு ஏன் இப்படி தரைமட்டமாக்கப்படுது? அன்னமிட்ட கையே ஏன் கடிக்க பாக்குது? இதை பற்றி மிக மிக விரிவா பார்ப்போம்ங்க. இது ஜாதக ரகசியம்ங்க. அந்த முதல் உறவு இரத்த பாசமா ரணபாசமா? இந்த உலகத்திலேயே மிக கொடுமையான வழி எது தெரியுமா? ஒரு முன்பின் தெரியாத எதிரி நம்மளை அடிக்கிற வழி இல்லைங்க. நம்ம ரத்த சம்பந்தமான ஒருத்தரோ இல்ல நம்ம கையை பிடிச்சு வளர்ந்த ஒருத்தரோ நம்ம உழைப்பை சிதைக்கிற வழிதான் உலகத்திலேயே பெரிய கொடுமைங்க. இப்ப மகர ராசிக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்குங்க. நான் அறிமுகத்துல சொன்ன அந்த துரோகி ஏதோ வெளியூர்ல இல்லைங்க. உங்க குடும்பத்திலேயே உங்க ரத்த பந்தத்திலேயே நீங்க என் உயிர்னு நம்பின அந்த நிழல்லையே ஒளிஞ்சிருக்கிறாருங்க. ஜோதிட ரீதியா மகர ராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம் இப்போ ஒரு சிக்கலான கிரக பார்வையில இருக்குதுங்க. 2ஆம் இடம் என்பது உங்கள் குடும்பம் மற்றும் பூர்வீகத்தை குறிக்குங்க. 8ஆம் இடம் என்பது அவமானங்கள் மற்றும் எதிர்பாராத சிக்கலை குறிக்குங்க. இந்த 2 இடத்தையும் இணைக்கிற அந்த ஒரு உறவு முறை கொண்ட நபர்களிடம் இருந்துதான் இப்போ உங்களுக்கு அந்த ரணமான துரோகம் வரப்போகுதுங்க. அங்க நீங்க இதுவரைக்கும் அவங்கள உங்க உயிரை விட அதிகமா நம்பி இருப்பீங்க. நம்ம ரத்தம், நமக்காக இவங்க நிப்பாங்கன்னு நினைச்சு உங்க ரகசியமான சேமிப்பு, உங்க தொழிலோட அடுத்த கட்ட நகர்வு, உங்க சொத்து விவரங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க கிட்ட புட்டு புட்டு வச்சிருப்பீங்க. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்க எப்பவும் மற்றவங்களுக்கு ஒரு தூணா ஒரு அஸ்திவாரமா இருந்து அவங்கள உருவாக்குறதுல கில்லாடிங்க. உங்க கூட பிறந்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னோ இல்ல உங்க உறவுக்காரங்க ஒரு நெருக்கடியில இருக்காங்கன்னோ தெரிஞ்சா உங்க சொந்த சுகங்களை சுருக்கிக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி நின்று உதவி செஞ்சிருப்பீங்க. அவங்க பிள்ளைகளோட படிப்புக்கோ ஒரு வேலையை தேடி கொடுக்கவோ இல்ல அவங்க ஒரு அந்தஸ்துக்கு வரணும்னு நீங்க உங்களோட ரத்தத்தையும் வியர்வையும் சிந்தி உழைச்சிருப்பீங்க. பரவாயில்ல, நம்ம ரத்தம் தானேன்னு நீங்க உருகி போன அந்த ஒரு இடம்தான் இப்போ உங்களுக்கு பெரிய ஆப்பா வந்து நிக்குதுங்க. நீங்க ஏற்றிவிட்ட அதே ஏணிதான் இப்போ உங்களை கீழே தள்ளி விட்டுட்டு உனக்கு என்ன திமிருன்னு உங்க மதிப்பை சிதைக்க காத்துக்கிட்டு இருக்குங்க. அவர்கள் எப்படி உங்கள் முதுகில் குத்துவார்கள்? இப்போ உங்களுக்கு கிரகங்கள் இருக்கிற நிலைய வச்சு பார்த்தா இந்த உறவினர்கள் உங்க முன்னாடி வரும்போது ரொம்ப பணிவா பேசுவாங்க. உனக்கு இப்ப நேரம் சரியில்லையோ, நான் வேணா உதவி செய்யட்டுமான்னு கேட்குற மாதிரி கேட்பாங்கங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள உங்க வீழ்ச்சிய அணு அணுவா ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு முக்கியமான சொத்து வாங்கவோ அல்லது ஒரு பெரிய முதலீடு செய்யவோ திட்டம் போட்டா உங்களுக்கு தெரியாமலேயே உங்க எதிரிக்கு இவங்க தான் எல்லா விவரங்களையும் கொண்டு போய் சேர்ப்பாங்கங்க. அவன் இப்ப இந்த இடத்துல தான் பண நெருக்கடியில இருக்கா, நீ அந்த இடத்துல போய் அவனை அவமானப்படுத்துன்னு உங்களை ஒரு சதி வலைக்குள்ள தள்ளி விடுற வேலைய அந்த உறவுக்காரங்க தான் பார்ப்பாங்கங்க. குறிப்பா பூர்வீக சொத்து விவகாரங்களையோ இல்ல ஒரு விசேஷத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதையோ இவங்க ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு தட்டி பறிப்பாங்க. மற்றவங்க முன்னாடி உங்களை ஒரு கர்வம் பிடிச்சவன் போலவும் யாருக்கும் எதையும் செய்யாதவன் போலவும் சித்தரிச்சு உங்க நற்பெயரையே கெடுப்பாங்கங்க.
நீங்க பல வருஷமா ஒரு உழைப்பால ஒரு மரியாதையை சம்பாதிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரே ஒரு பொய்யான வார்த்தையில அந்த பெயரை தரமட்டமாக்கிடுவாருங்க. ஏன் உங்களை அவர்களுக்கு பிடிக்கவில்லைன்னா, மகர ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற அந்த அசாத்தியமான பொறுமை, எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாங்கிட்டு நிக்கிற அந்த மன உறுதி, இதையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு உள்ளூர ஒரு மிகப்பெரிய பொறாமை தீ இருக்குதுங்க. நம்ம ஆளு நல்லா இருக்கானேன்னு ஒரு துளி கூட அவங்க நினைக்கல. இவன் எப்படி இவ்வளவு கம்பீரமா இருக்கான், இவன் சொல்றத ஊரே கேக்குதே, இவனை விட நாம தானே பெரிய ஆளா இருக்கணுங்கிற அந்த வன்மம் தான் அவங்கள சதி ஆலோசனை செய்ய தூண்டுதுங்க. நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமலேயே உங்க வீக் பாயிண்ட உங்க எதிரிகிட்ட சொல்லி அவங்க கிட்ட இருந்து லாபம் பார்க்கிற அந்த சகுனி உறவு உங்க பக்கத்திலேயே தான் இருக்குமுங்க. இவரா இப்படி செய்வாருன்னு உங்க மனசு இன்னும் அவங்கள நம்ப துடிக்குது பாருங்க. அங்கதான் மகர ராசி மிகப்பெரிய அடி வாங்குதுங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன? இது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கைங்க. பாசம் காட்டுற எல்லாருமே உறவுகள் கிடையாதுங்க. யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து மற்ற உறவினர்களை பத்தி ஓவரா புரணி பேசுறாங்களோ, யாரெல்லாம் வந்து உங்க பர்சனல் விஷயத்த தோண்டி துருவி விசாரிக்கிறாங்களோ, அவங்க கிட்ட இருந்து விலகி நில்லுங்க. உங்க வீட்டு வாசலை அவங்களுக்கு கொஞ்சம் சுருக்குங்க. அப்பதான் அந்த துரோகிகளோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியுங்க. இந்த துரோகத்தின் வேதனையில நீங்க நிலை குலைந்து நிற்கும் போதுதான் அதே நபர் முன்னாடி வந்து நின்னு, பாவண்டா நீ, உனக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு முதலை கண்ணீர் வடிப்பாருங்க. இந்த முதல் உறவை நீங்க அடையாளம் கண்டு ஒதுக்கலைன்னா உங்க எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுமுங்க. இது உங்களுக்கு வெறும் ஆரம்பம்தாங்க. இந்த ரத்த பந்த துரோகத்தை தாண்டி இன்னும் 2 முக்கியமான உறவுகள் உங்க நம்பிக்கைய விலை பேச காத்துட்டு இருக்கிறாங்கங்க. அவங்க யாரு? அவங்க எப்படி உங்க உழைப்ப ஆயுதமா பயன்படுத்துறாங்க? அடுத்த பகுதியில அந்த பாசம் காட்டும் சகுனிகளை பத்தி இன்னும் ஆழமா நுணுக்கமா பார்க்கலாம்ங்க. பாசம் காட்டும் சகுனிகள் உங்க நிழல்லையே ஒளிந்திருக்கும் அந்த நச்சு பாம்புகள்ங்க. முதல் பகுதியில அந்த சொந்த பந்த துரோகத்தை பத்தி பார்த்தோம்ங்க. ஆனா அதை விட ஒரு நுணுக்கமான ஒரு கொடூரமான விஷயம் உங்க வாழ்க்கையில இப்ப நடந்துட்டு இருக்குதுங்க. அதுதான் பாசம் காட்டும் சகுனிகள்ங்க. இவங்க யார் தெரியுமா? உங்க முன்னாடி ரொம்ப விசுவாசமானவங்க போல நடிக்கிறவங்கங்க. உங்க அளவுக்கு ஒரு உழைப்பாளியை பார்க்க முடியாதுன்னு உங்களை புகழ்ந்து தள்ளுறவங்க. ஆனா இவங்க தான் உங்க ரகசிய திட்டங்களை உங்க எதிரிகளிடம் கொண்டு போய் சேர்த்து உங்க முன்னேற்றத்தை தடுக்க திட்டம் போடுற அந்த பாலம்ங்க. ஜோதிட ரீதியா உங்களுக்கு 4ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் இப்போ ஒரு விசித்திரமான கிரக பார்வையில இருக்குதுங்க. 4ஆம் இடம் என்பது உங்களோட மன நிம்மதி மற்றும் குடும்ப சூழலை குறிக்குமுங்க. 10ஆம் இடம்ங்கிறது உங்க தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை குறிக்குமுங்க. மகர ராசிக்காரங்க எப்போதுமே ஒருத்தரை நம்பி தொழிலையோ அல்லது குடும்பத்திலேயோ ஒரு இடத்தை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு உங்க உழைப்புக்கு சாவியை திறந்து வச்சிருவீங்க. நம்ம கஷ்டத்துல இவங்க துணையா இருக்காங்கங்கிற அந்த அதீத நம்பிக்கையில உங்க தொழிலோட நுணுக்கங்கள், நீங்க ரகசியமா சேமிச்சு வைக்கிற முதலீடுகள், உங்க குடும்பத்துல இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள் வர எல்லாத்தையும் இவங்க முன்னாடி பேசியிருப்பீங்க. எப்படி இவர்களை அடையாளம் காண்பது? இந்த சகுனிகள் உங்க முன்னாடி வரும்போது ஒரு உயிர் நண்பன் போலவோ அல்லது உங்களுக்காக எதையும் செய்வேன்னு சொல்ற விசுவாச தோரணையிலையோ இருப்பாங்கங்க. உங்க உழைப்புக்கும் உங்க நேர்மைக்கும் நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவர்னு ஐஸ் வைப்பாங்கங்க. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பொறாமைய வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்கங்க. நீங்க ஒரு புது வாய்ப்பு பெறீங்கனாலோ இல்ல ஒரு பெரிய சொத்து வாங்குறீங்கனாலோ, அடடா இதுக்கு நீங்க தகுதியானவங்க அப்படின்னு அக்கறையா சொல்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போய் இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பணம் சேருது, உங்களை பத்தி தரக்குறைவா பேசுவாங்கங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயமுங்க. உங்க தொழில் நடக்கிற இடத்துல, உங்க வீட்டு விசேஷங்கள்ல முன்னாடி நின்னு வேலை செய்யற ஒருத்தரா இவங்க இருக்கலாமுங்க. உங்க பீரோ சாவியோ இல்ல உங்க பேங்க் விவரங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாமுங்க.
அந்த உரிமையத்தான் அவங்க இப்போ துஷ்பிரயோகம் செய்கிறாங்கங்க. உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருக்கிற சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை இவங்க ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக மாற்றி உங்கள் நிம்மதியை கெடுக்க துடிக்கிற அந்த பாசக்கார சகுனி உங்கள் பக்கத்திலேயே தான் இருக்கிறாருங்க. ஏன் இந்த வன்மம் உங்கள் மேலனா, நீங்கள் எப்பவும் மற்றவங்களை விட ஒரு படி மேலேயே உறுதியான ஆளுமையோடு இருப்பீங்க. அந்த விடாமுயற்சி தான் அவங்களுக்கு பிடிக்கலைங்க. நாம இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவன் மட்டும் எப்படி எல்லாத்தையும் இவ்வளவு பொறுமையா சாதிக்கிறா, இவன் ஒரு முறை சறுக்கும்போது அதை பார்த்து ஏளனம் செய்யணுங்கிற அந்த ஒரு கொடூரமான பொறாமை எண்ணம் தான் அவங்கள சதி ஆலோசனை செய்ய தூண்டுதுங்க. நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமலேயே உங்க எதிரிக்கு இவங்க தான் எல்லா வழிகளையும் சொல்லி கொடுப்பாங்க. அவனுக்கு இப்பதான் ஒரு பெரிய பண நெருக்கடி இருக்கு, இப்ப போய் அந்த பழைய கடனை திருப்பி கேளுன்னு கோழி சொல்லி கொடுத்து உங்களை சிக்க வைக்கிற அந்த துரோகியின் முகம் இப்போ உங்க நினைவுக்கு வருமுங்க. ஆனா இவரா இப்படி செய்வாருன்னு உங்க மனசு இன்னும் அவங்கள நம்ப துடிக்குது பாருங்க. அங்கதான் மகர ராசி மிகப்பெரிய தப்பு பண்ணுதுங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன? இது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கைங்க. பாசம் காட்டுற எல்லாருமே நல்லவங்க கிடையாதுங்க. யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து மற்றவங்கள பற்றி ரொம்ப அதிகமாக புரணி பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் உங்கள் பர்சனல் விஷயங்களை தோண்டி துருவி விசாரிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து விலகி நில்லுங்க. உங்கள் ரகசியங்களுக்கு ஒரு இரும்பு திரை இடணுங்க. அப்பதான் அந்த சகுனிகளோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியுமுங்க. இந்த துரோகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பயங்கரமான உறவு ஒன்று இருக்குதுங்க. அதுதான் உயிருக்கு உயிரான நண்பன்கிற போர்வையில இருக்கிற அந்த நச்சு பாம்புங்க. அது எப்படி உங்களை கொத்த காத்துக்கிட்டு இருக்கு, அடுத்த பகுதியில அதை பார்க்கலாமுங்க. உயிருக்கு உயிரான நண்பனா, உருவமில்லாத எதிரியா? இதுவரைக்கும் உங்க ரத்த பந்தத்தையும் பாசக்கார சகுனிகளை பத்தியும் பார்த்தோம்ங்க. ஆனா இதெல்லாம் விட ஒரு கொடூரமான விஷயம் உங்க வாழ்க்கையில இப்ப நிழல் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதுதான் நண்பன்கிற போர்வையில ஒளிஞ்சிருக்கிற அந்த நச்சு பாம்புங்க. நீங்க நண்பன் தான் யாரை கட்டுப்பிடிச்சுக்கிட்டு உங்க கஷ்டங்கள், உங்க லட்சியங்கள், உங்க கௌரவம் எல்லாத்தையும் பவுந்துக்கிட்டீங்களோ, இன்னைக்கு அதே நண்பன் தான் உங்க உழைப்ப ஏலம் விட காத்துட்டு இருக்கிறானுங்க. மகர ராசிக்கு ஜோதிட ரீதியா 11ஆம் இடம் என்பது விருச்சக ராசிங்க. இதோட அதிபதி செவ்வாய் பகவானுங்க. மகர ராசிக்காரங்க எப்போதுமே நட்புக்கு ஒரு இரும்பு போன்ற உறுதியான இடத்தை கொடுப்பீங்க. ஒரு நண்பனுக்காக நீங்க உங்க சொந்த வேலைகளை விட அதிகமா முன்னாடி நின்று உதவி செய்வீங்க. அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்க செல்வாக்கையும் உங்க மரியாதையும் அடகு வச்சு அவனை காப்பாத்துவீங்க. ஆனா நீங்க யாருக்காக இவ்வளவு செஞ்சீங்களோ அவங்க இன்னைக்கு உங்க எதிரியோட கை கோத்துக்கிட்டு உங்களை ஒரு ஆளுமை மிக்கவர் போல காட்டாம உங்களை ஒரு கர்வம் பிடித்தவர் போல ஊர் முழுக்க தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க எப்பவும் மற்றவர்களை விட ஒரு படி மேலேயே உழைக்கக்கூடியவங்க. உங்க தொழிலோட ரகசியம் நீங்க ஒரு பொது முதலீடு செய்ய போறது இல்லை, உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு ரகசியமான பணச்சிக்கல். இப்படி எல்லாத்தையும் நண்பன் கிட்ட கொட்டியிருப்பீங்க. இவன் நம்ம மனசாட்சி, இவன்கிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்ல போவோம்னு நீங்க நினைச்ச அந்த ஒரு தூய்மையான நட்பு தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை வந்து நிக்குதுங்க. எப்படி இந்த துரோகம் அரங்கேறுச்சு அப்படின்னா, இந்த நண்பன் உங்க முன்னாடி வரும்போது உங்களை ஒரு உழைப்பாளி மாதிரி புகழ்வானுங்க. உங்க அளவுக்கு யாராலையும் பொறுமையா இருக்க முடியாதுன்னு ஐஸ் வைப்பாங்க. ஆனா அவன் உள்ளுக்குள்ள உங்க வீழ்ச்சிய அணு அணுவா ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது அல்லது ஒரு புது பொறுப்பை ஏத்துக்கும் போதும் உங்களுக்கு தெரியாமலே உங்க எதிரிக்கு வந்து க்ளூ போட்டு தருவானுங்க. அவன் இப்போ இந்த ஒரு விஷயத்துல தான் ரொம்ப எமோஷ்னல் ஆவான். நீ அங்க போய் அவனை மட்டம் தட்டுன்னு உங்க திட்டத்தை தகர்க்கிற வழிய இந்த நண்பன் தான் சொல்லி கொடுப்பானுங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம்ங்க. உங்க தொழில் நடக்கிற இடத்துல உங்க நண்பர்கள் வட்டாரத்துல முன்னாடி நின்று உங்களுக்காக வேலை செய்யற ஒருத்தரா இவன் இருப்பாங்க. உங்க ஃபோன் பாஸ்வேர்டோ அல்லது உங்க ரகசிய முதலீடுகளோ அவங்கிட்ட இருக்குங்க. அந்த உரிமையத்தான் அவன் இப்ப துஷ்பிரயோகம் செய்யறாங்க.
உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு மரியாதைய அவன் ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு, ஊர்ல இருக்கிற 4 பேர்கிட்ட உங்கள பத்தி தப்பு தப்பா சொல்லி, உங்கள ஒரு நம்பகத்தன்மை அற்றவன் போல சித்தரிப்பாங்க. ஏன் இந்த துரோகம்னா, உங்ககிட்ட இருக்கிற இந்த அசாத்தியமான பொறுமை, எப்பேர்ப்பட்ட சவாலையும் தாங்கிக்கிட்டு நிக்கிற அந்த மன உறுதி, இதையெல்லாம் பார்த்து அந்த நண்பனுக்கு உள்ளூர ஒரு மிகப்பெரிய பொறாமை தீ இருக்குதுங்க. நாமும் தான் கூடவே இருக்கோம். ஆனா இவன மட்டும் ஏன் எல்லாரும் ஒரு அஸ்திவாரமா பார்க்குறாங்க? இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு செல்வாக்கு கிடைக்குது? அந்த வன்மம் தான் அவன சதி ஆலோசனை செய்ய தூண்டுதுங்க. நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, உங்களுக்கு தெரியாமலேயே உங்க ரகசியங்கள உங்க எதிரிகிட்ட சொல்லி, அவன்கிட்ட இந்த லாபம் பார்க்குற அந்த சகுனி நண்பன் தான் உங்க பக்கத்திலேயே இருக்கிறாங்க. இவனா இப்படி செய்வான்னு உங்க மனசு இன்னும் அவன நம்ப துடிக்குது பாருங்க. அங்கதான் மகரத்தின் விசுவாசம் மறுபடியும் அடி வாங்குதுங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன? இது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கைங்க. நண்பன்னு சொல்ற எல்லாருமே நண்பர்கள் கிடையாதுங்க. யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து மத்தவங்களோட ரகசியத்த தோண்டி தோண்டி விசாரிக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்ககிட்ட இல்லாத ஒரு குணத்த சொல்லி உங்கள மட்டம் தட்டுறாங்களோ, அவங்க கிட்ட இருந்து விலகி நில்லுங்க. உங்க நட்பு கதவ இப்பவே சாத்துங்க. அப்பதான் அந்த துரோகிகளோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியுமுங்க. இந்த துரோகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இதையெல்லாம் முறியடிச்சு நீங்க மீண்டும் எப்படி விஸ்வரூபம் எடுக்க போறீங்க? அதற்கான ரகசிய பரிகாரங்கள் என்ன? அப்படிங்கிறத அடுத்த பகுதியில அந்த வெற்றி பாதையை நோக்கிய பயணத்தை பத்தி விரிவா பார்ப்போங்க. விஸ்வரூப வெற்றி, துரோகிகளை வீழ்த்தும் ரகசிய பரிகாரங்கள். இதுவரைக்கும் உங்க ரத்த பந்தம், பாசக்கார சகனிகள் மற்றும் உன் உயிருக்கு உயிரான நண்பன் செஞ்ச துரோகங்களை பத்தி பார்த்தோம்ங்க. இதை கேட்கும்போது உங்க மனசு ஒரு பக்கம் இரும்பு துண்டு மாதிரி கனத்து போய் இருந்தாலும், உழைப்பையும் விசுவாசத்தையும் மூலதனமா வச்சு நமக்கா இந்த நிலைமைன்னு உங்க உள்ளுணர்வு நீதி தேவதை மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்குங்க. யாரை நம்பி நம்ம உழைப்பு சாவியை ஒப்படைச்சோம், கடைசியில நமக்கே இந்த நிலைமையான்னு நீங்க ஆத்திரத்துல இருக்கலாமுங்க. ஆனா இது உங்க வீழ்ச்சி கிடையாதுங்க. இது ஒரு மகா எழுச்சிக்கான ஆரம்பம்ங்க. ஜோதிட ரீதியா மகர ராசிக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகுதுங்க. உங்களை ஒரு உணர்ச்சியற்ற உழைப்பாளி அல்லது ஏமாளின்னு நினைச்சவங்க முன்னாடி நீங்க அதே உறுதியான வேகத்தோட, ஆனா ரகசியமான எச்சரிக்கையோட மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க போறீங்க. உங்க விடாமுயற்சியை பார்த்து பொறாமைப்பட்டவங்க, உங்க மதிப்பை சிதைக்க வந்தவங்க எல்லாரும் நீங்க மீண்டும் உயரத்துக்கு போறத பார்த்து தலை குனிஞ்சு நிக்க போறாங்கங்க. அந்த வெற்றி அடைய நீங்க இப்போ சில அதிரடி மாற்றங்களை செஞ்சே ஆகணுங்க. நீங்க செய்ய வேண்டிய முதல் மாற்றம், இப்ப இருக்கிற கிரக நிலையை வச்சு பார்த்தா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது ரகசிய உழைப்புங்க. நீங்க எப்போதுமே ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியே அதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எல்லாரும் பார்க்குற மாதிரி செய்வீங்க. இனிமேல் அப்படி செய்யாதீங்க. உங்க அடுத்த இலக்கு என்ன? நீங்க இங்க முதலீடு செய்ய போறீங்க. இதை எதையுமே யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. பாறையை பிளக்கும் ஒலி எப்படி சத்தம் போடுமோ அது மாதிரி உங்க வெற்றி மட்டும் சத்தம் போடணுமே தவிர உங்க திட்டங்கள் இல்லைங்க. யாரெல்லாம் உங்களை ஒண்ணுமில்லாதவன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நீங்க ஒரு ஆழமான அமைதி மாதிரி மாறுங்க. அப்பதான் அவங்களால உங்க அடுத்த அடியை கணிக்க முடியாதுங்க. உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானுங்க. கர்ம வினைக்கும் தர்மத்திற்கும் நீடித்த செல்வாக்குகளுக்கும் அதிபதி அவர்தாங்க. உங்களுக்கு நடந்த இந்த நம்பிக்கையை துரோகங்கள் நீங்கி இழந்த செல்வாக்க மீட்க இந்த 2 பரிகாரங்களை முழு நம்பிக்கையோட செய்யுங்க. 1 காலபைரவர் வழிபாடு மற்றும் நல்லெண்ணெய் தீபம்ங்க. தேய்பிறை அஷ்டமி அன்று அல்லது சனிக்கிழமை தோறும் கால பைரவரை வழிபடணுங்க. பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கடுப்பு உளுந்து தானம் செய்யுங்க. இது உங்க வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை நீக்குமுங்க. உங்களை வீழ்த்த நினைக்கும் அந்த சகுனிகள் பைரவரின் அருள் பார்வை பட்டா தானாகவே விலகிடுவாங்கங்க. உங்க மேல இருக்கிற கண் திஷ்டி மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் மொத்தமா எரிஞ்சு சாம்பலாயிடுங்க. 2வது சனிக்கிழமை அன்னதானம் மற்றும் இரும்பு பொருட்களுங்க. உங்க சக்தியை அதிகரிக்கவும் துரோகிகளை முறியடிக்கவும் சனிக்கிழமை
அப்போ இயலாதவர்களுக்கு எள் சாதம் அல்லது கருப்பு நிற ஆடைகளை தானமா வழங்கணுங்க. அதே போல ஒரு சிறிய இரும்பு வளையம் அல்லது காப்பை உங்க கையில அணியணுங்க. இது உங்கள் உடலில் ஒரு நேர்மறை கவசத்தை உருவாக்குமுங்க. உங்களை வீழ்த்த நினைக்கும் அந்த சகுனிகளின் கண்கள் உங்கள் மீது படாதபடி உங்கள் மரியாதையை இது நிலைநிறுத்துங்க. இறுதியா ஒரு எச்சரிக்கைங்க. மகர ராசி நேயர்களே, துரோகம் செஞ்சவங்க மேல கோவப்பட்டு உங்க ஆற்றலை வீணாக்காதீங்க. காலம் அவங்களுக்கு கடினமான பாடத்தை கற்பிக்குங்க. உங்களை வீழ்த்த நினைச்ச அந்த சகுனிகள் அவங்க செஞ்ச நன்றி மறந்த செயலாலேயே ஒரு நாள் நடுத்தெருவில் நிற்க போறாங்க. ஆனா நீங்க அந்த சமயத்துல அவங்களுக்காக பரிதாபப்பட்டு மீண்டும் அவங்கள உங்க உழைப்பு ரகசியங்களுக்குள்ள சேர்த்துக்க கூடாதுங்க. இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த துரோகங்கள், இந்த சதிவலைகள் எல்லாம் ஏதோ ஒரு கதையோ கற்பனையோ கிடையாதுங்க. இது உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு இருக்க ரத்தமோ சதையுமான வேதனைகள்ங்க. அன்னமிட்ட கையே கடிக்க பாக்குதேன்னு நீங்க நிலை குலைஞ்சு போன அந்த ஒவ்வொரு இரவுக்கும் அந்த பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய கர்மா வினையின் தீர்ப்பை இப்போ தயார் செஞ்சிடுச்சுங்க. உங்களை வீழ்த்தியது உங்க எதிரி இல்லை, உங்ககிட்ட இருந்த அந்த அளவுக்கு அதிகமான விசுவாசம்தாங்க. உங்க உழைப்பையே உங்களுக்கே எதிராக திருப்பி உங்க மரியாதையை திருடிக்கிட்ட அந்த சகுனிகள் இப்ப வேணா ஜெயிச்ச மாதிரி கர்வத்தோட சிரிக்கலாமுங்க. ஆனா மகரமே, பாறையை உடைக்கிற ஒளி எப்படி சத்தம் இல்லாம தன் வேலையை செய்யுமோ அது மாதிரி உங்களுக்கான நீதியும் உங்களை வந்தே சேருமுங்க. அமைதியா இருக்கிற சனியின் பார்வை எப்பவும் நிதானமா இருக்குமுங்க. ஆனா அது தர்மத்தின் தண்டனையா மாறினா எப்பேற்பட்ட சதிகாரனையும் தரைமட்டமாக்கிடுமுங்க. உங்க மௌனத்தை பார்த்து ஏளனம் செஞ்சவங்க நாளைக்கு உங்க பிரம்மாண்டமான பொருளாதார வளர்ச்சியை பார்த்துட்டு உங்க வழியில குறுக்கிட முடியாம ஒதுங்கி போக போற காலம் ரொம்ப பக்கத்துல இருக்குதுங்க. துரோகம் செஞ்சவங்க யாரா இருந்தாலும், அவங்க உங்க ரத்த பந்தமா இருந்தாலும் சரி, உயிர் தோழனா இருந்தாலும் சரி, அவங்களுக்காக இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாதீங்க. உங்களுக்கு கண்ணீர் பலவீனம் இல்லைங்க, அது ஒரு எச்சரிக்கை, மன்னிப்பு கொடுக்கறதுங்க, உங்க உயர்ந்த பண்பு. ஆனா மறுபடியும் அவங்கள உங்க உழைப்பு ரகசியங்களுக்குள்ள விடுறது மிகப்பெரிய முட்டாள்தனமுங்க. உங்க வெற்றியை மட்டுமே இனி அவங்களுக்கு பதிலா தாங்க. நீங்க மீண்டும் அதே உறுதியோட, அதே கச்சிதமான திட்டங்களோட உங்க இழந்த செல்வாக்க மீட்டெடுக்க போறத அந்த தர்மவான் சனி பகவான் இப்பவே முடிவு செஞ்சுட்டாருங்க. உங்களை ஏமாளின்னு கேள்வி செய்த அந்த உலகம்தான் நாளைக்கு உங்க சாம்ராஜ்யத்தை பார்த்து வியந்து நிற்க போகுதுங்க. இனி உங்க உழைப்புக்கும் ரகசியங்களும் குடும்ப விவரங்களும் ஒரு இரும்பு கோட்டைக்குள்ளேயே இருக்கட்டும்ங்க. இது உங்களோட வீழ்ச்சிகள் இல்லைங்க, உங்களோட ஆரம்பம்ங்க. இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தெளிவை கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேங்க. உங்களை சுற்றி உள்ள அந்த நன்றி கெட்ட முகமூடிகளை இப்ப அடையாளம் கண்டுட்டீங்களா? அவங்க செஞ்ச துரோகத்தால நீங்க இழந்த நிம்மதியை பத்தி மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களை போலவே துரோகத்தால் உடிஞ்சு போயிருக்கிற மற்ற மகர ராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. அவங்களுக்கும் ஒரு புது தெம்பு கிடைக்கட்டும்ங்க. இது போன்ற உண்மையான அதிரடியான ஜாதக ரகசியங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட அந்த மகா விஸ்வரூப வெற்றிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. மீண்டும் ஒரு அதிரடியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை விழிப்புடன் இருங்க, வெற்றியுடன் இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.